الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று துவா செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய பயானாக நம்முடைய வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது, எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், பெரும்பான்மையான மக்கள் தன்னுடைய மரண நேரத்திலும் அடுத்து வரக்கூடிய மறுமை நாளிலும் பெரும்பாலும் அவர்கள் உச்சபட்ச நிலையில் கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மனைவி பற்றியோ அல்லது பிள்ளைகளை பற்றியோ அல்லது இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு செய்திகளையும் அவர்கள் சிந்திக்கப் போவதில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம், ஐயோ என் கை சேதமே, என் வாழ்க்கையை, என் வாழ்நாளை நான் வீணடித்து விட்டேனே என்றுதான் அவர்கள் கூறுவார்கள். ஏன் இந்த வார்த்தையை கூற வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், வாழும் நாட்களில் மனிதர்களாகிய நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் பாதை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற சிந்திக்கக்கூடிய திறனற்றவர்களாக அல்லது அந்த சிந்திக்கக்கூடிய திறனுக்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காத சமூகமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பொதுவாக நம்முடைய வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எழுகின்றோம். ஆண்களாக இருந்தால் சம்பாதிக்கின்றோம், பெண்களாக இருந்தால் வீட்டு பணிகள் செய்கின்றோம். அதற்கு பிறகு நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகளோடு உறவாடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்ணுகின்றோம், உறங்குகின்றோம், மீண்டும் எழுகின்றோம், மீண்டும் இதே செயல்களை நாம் செய்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இதே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உறக்கம், உண்ணுதல், பருகுதல், உறவாடுதல், சம்பாதித்தல், செலவு செய்தல். உறக்கம், உண்ணுதல், உறவாடுதல், சம்பாதித்தல், செலவு செய்தல். இதே நிலையில் மனிதர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும், ஏன் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நாள் வந்தே தீரும். அந்த நாளில் திடீரென அவருடைய மூச்சுக்கள், அவனுடைய உயிர் நாடிகள் எல்லாம் அவனை விட்டு நிறுத்தப்படும். அந்த நேரம் அவனுடைய பணமோ, அவனது பதவிகளோ, அல்லது அவனுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளோ, அவன் ஆசையாக கட்டிய வீடுகளோ, அல்லது அவனுடைய ஆசி என்று சொல்லக்கூடிய அவனுடைய எந்த ஒரு செல்வ செழிப்புகளோ, ஏன் நண்பர்கள் கூட அவனோடு வர இயலாத ஒரு நாள். எல்லோரும் அழுவார்கள், அவ்வளவுதான். எதுவும் அவனோடு வராத நிலையில் இருக்குமே. இந்த நாளை பற்றி
மனிதர்கள் கடுகளவும் சிந்திக்காதவர்களாக இந்த நாளை பற்றி கொஞ்சமும் தன்னுடைய சிந்தனைக்கு இடம் தராத நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கையில் மேற்சொன்ன விஷயங்களை உண்ணுதல், உறங்குதல், பருகுதல், உறவாடுதல், சம்பாதித்தல், செலவு செய்தல், மீண்டும் இதே நிலையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். திடீரென்று வரக்கூடிய ஒரு நாளை மறந்தவர்களாக. ஆனால் நம்முடன் வரக்கூடிய விஷயம் என்ன ஒன்று தெரியுமா? நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் மட்டும்தான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பக்கூடிய மூமின்களே, கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகில உலகத்தையும் படைத்திருக்கின்றானே ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்பு என்ன தெரியுங்களா? அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்பாளன் தெரியுங்களா? சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோமே இந்த பூமி பந்து, இதுல நாம ஒரு பூமியில இருக்கிறோம், ஒரு பகுதியில இருக்கிறோம். நாம என்னமோ பெருசா சாதிச்சதை நாம நினைத்து கொண்டிருக்கிறோமே. நாம யாரு தெரியுமா? ஏன் நாம் வாழக்கூடிய இந்த பூமி என்ன தெரியுமா? இந்த பூமி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு செத்து கிடக்கக்கூடிய ஆட்டை பார்த்து சொன்னார்களே, இதை ஒரு திர்ஹமுக்கு நீங்கள் வாங்குவீர்களா என்ற போது, இந்த ஒரு திர்ஹத்துக்கு கூட மதிப்பில்லாத இந்த ஒரு ஆட்டை, அதுவும் செத்த ஆட்டை யார் வாங்குவார்கள் யார் ரசூலுல்லாஹ் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, இதை விட அற்பமானது அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துனியா என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது கொசுவினுடைய இறகை விட மிக அற்பமானது என்று சொன்னார்களே. நமக்கெல்லாம் ஏதோ அல்லாஹ் சொல்லிட்டான் நம்ம நம்புறோங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படி நம்பிக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமானது. ஆனா அல்லாஹ் அதுல மனுஷனை வாழ வச்சிருக்கான், அவ்வளவுதான். இந்த பூமி இருக்கு பாத்தீங்களா? இந்த பூமி என்பது, இந்த உலகம் என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சொல்றதுங்க, ஒரு கேலக்சி, ஒரு பெரிய விசாலமான ஒரு இடம். ஒரு விசாலமான ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகச்சிறிய நட்சத்திரமான சூரியன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உலகத்துல பார்க்கின்றோமே எத்தனையோ நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் மிகச்சிறிய நட்சத்திரமான சூரியன் இருக்கிறதே, இந்த சூரியனுடைய குடும்பத்தில் ஒன்றுதான் இந்த பூமி. இந்த சூரியனோடு இணைந்து சுத்தி கொண்டிருக்கிறது அந்த என்ன சொல்றது, பால்வெளின்னு சொல்லக்கூடிய அந்த மில்கி வேயில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பூமி. சூரியனை சுற்றி சில கோள்கள், அவ்வளவுதான். அதுல இந்த பூமி ஒண்ணு. இந்த பூமியை கொண்டுட்டு போய் டிட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு கோள் இருக்குது. அந்த கோள்ல இந்த பூமி மாதிரி 1350 பூமிகளை உள்ள போடலாங்க. அல்லாஹ் அக்பர். சூரிய குடும்பத்துல ஞாபகம் வச்சுங்க, பூமி, இந்த உலகம் மிக பிரம்மாண்டமானது. இந்த கேலக்சி, இந்த வான்வெளி என்பது மிக பிரம்மாண்டமானது. இந்த மிக பிரம்மாண்டமான ஒன்றில் சூரியன் என்ற ஒரு சிறு நட்சத்திரத்தினுடைய கூட்டம் தான் இந்த பூமி என்பது. அந்த சூரியனுடைய வெப்பத்தினால், இந்த சூரியனுடைய இந்த வெப்பத்தினுடைய சுழற்சியினால் அத்தனையும் அது சேர்த்துக்கிட்டு உலாத்துது, அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. அதோட சேர்ந்துக்கிட்டு பல கோள்கள் உலாத்து நம்ம பார்த்து படிச்சிருப்போம். புதன், செவ்வாய், சனின்னு படிச்சிருப்போம். இதுல பூமி ஒண்ணு. இந்த பூமியை கொண்டுட்டு போய் நாம ஒரு கோள் உள்ளார, உதாரணத்திற்கு டைட்டான் சொல்லக்கூடிய ஒரு கோள் உள்ள போய் போட்டோம்னு சொன்னா, வியாழன் என்ற கோள் உள்ள தூக்கி போட்டோம்னா, பூமியை தூக்கி உள்ள போட்டோம்னா 1350 பூமிகள் அது உள்ளார போடலாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமானது அந்த கோள்கள். சூரியன் உள்ள போட்டோம்னு சொன்னா 100க்கும் 140க்கும் மேற்பட்ட பூமியை கொண்டு போய் சூரியன் உள்ள போடலாம். இவ்வளவும் உள்ளதுகி போட்டோம்னால அது என்ன செய்யுங்க, அவ்வளவு சின்னதுதான் இந்த பூமி, ரொம்ப சின்னது. ஏன் இவ்வளவு தூரம்? வெறும் 45,000 கிலோமீட்டர் தாங்க. அப்படி ரவுண்ட் அடிச்சு வந்தீங்கன்னா ஒரு 2 நாள்ல ஒரு பிளைட்ல போய் ரவுண்ட் அடிச்சு வந்துடலாங்க. இப்படி போய் சிங்கப்பூர், இந்தோனேசியா, அப்படி போய் ஆப்பிரிக்கா, அமெரிக்கான்னு வந்து நம்ம வீட்டுல வந்து இறங்கிடலாம். ஊர்ல 45,000 கிலோமீட்டர். இந்த ஒரு சூரிய குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒன்றுதான் பூமி. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய நுட்பமான அதிநுட்பமான கருவிகள் மூலம் கண்டுபிடித்து சொல்லுகின்றான். எப்படி இந்த பூமியும் இந்த சூரிய குடும்பம் ஒன்று இருக்கிறதோ, இந்த சூரிய குடும்பம் போன்று, இந்த மில்கிவே மாதிரி இந்த சூரிய குடும்பம் போன்று விஞ்ஞானிகளுடைய கண்ணுகளுக்கு இதுவரைக்கும் 12,000 ட்ரில்லியன் கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. உலகம்னா என்னங்க? இந்த கேலக்சியில இருக்குங்கிறான். அல்லாஹ் அக்பர். ஒரு சூரிய குடும்பத்தில் ஒரு பகுதி தான் நாம் அந்த பூமி. இந்த மாதிரி
12,000 ட்ரில்லியன். ட்ரில்லியன் என்னங்க? மில்லியன் இல்ல, பில்லியன் இல்ல, ட்ரில்லியன். கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அண்ட சராசரத்தில். அதனால்தான் அல்லாஹ்வை சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரஹ்மான். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமானது இறைவனுடைய பார்வையில். உங்களை அந்த பூமியில் வாழுமிடமாக ஆக்கி, வேற எதுலையும் வாழ முடியாதுங்க. ஒரு கோள் இருக்குது, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோள். அந்த கோள்ல நமக்கு எப்படி இந்த கிராவிட்டி இருக்கா இல்லைங்களா? மழை பெய்யுது, தண்ணீரை இந்த பூமியில இருந்து எடுத்து ரிட்டர்ன் என்ன செய்யுது? மழை கொடுக்குது. இதே மாதிரி இன்னொரு கோள்ல மீத்தேன் இருக்கா இல்லையா? அது ஒரு வகையான ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கேஸ். அது ஒரு கனிம வளம். அந்த மீத்தேன் தான் ஃபுல்லாவே இருக்குங்க. அங்கேயும் மழை பெய்யுது, மீத்தேன் தான் மழை பெய்யும். நம்மளால அதை வசிக்கவும் முடியாது. இன்னொரு கோள் இருக்கு, அங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 450 டிகிரிக்கு மேல மைனஸ் கீழே, செல்சியஸ் கீழே இருக்கும், உறைஞ்சு போயிருவோம். இப்படி ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு விதத்தில் படைத்த ரஹ்மான் இந்த பூமியை அற்புதமாக ஒரு வாழுமிடமாக படைத்து, அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅன் வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், ஒரு அற்புதமான ஒரு படைப்பை படைத்து அதிலே உங்களை வாழச் செய்தேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஏன் உலகத்தில் படைத்து படைக்கவிருக்கின்ற அனைத்து மனித சமூகத்தையும் ஏன் படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஞாபகம் வச்சுக்கோங்க என் அன்பிற்குரிய சகோதரர்களே. அல்லாஹ் பிரம்மாண்டமானவன். அல்லாஹ் அப்படி நம்பணுங்க. நம்ம சும்மா அல்லாஹ் நம்ம போயிட்டு போயிடுறோம், கடந்து போயிடுறோம். எவ்வளவு பெரிய படைப்பாளன் தெரியுங்களா? அல்லாஹ் அதனால்தான் சொல்றான் தன் திருமறையில், நீங்கள் வானம் பூமியை பார்க்க வேண்டாமா? கொஞ்சம் யாராச்சும் இது வரைக்கும் வானத்தை தூக்கி தலையை பார்க்கிறோமா? எல்லாம் கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். கீழே பார்க்கிறவங்க ஃபுல்லா கீழே தான் போறாங்க, கடைசியில சீர்க்கு வச்சு. அல்லாஹ் சொல்றான் வானத்தை பாருங்கிறான். நீ எவனையும் இறைவனாக நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய், எவனிடத்திலும் நீ கையேந்த மாட்டாய், யாரிடத்திலும் நீ துணை கொண்டு நிற்க மாட்டாய், அல்லாஹ் ஒருவன் மேலானவன் என்று சொல்லுவாய் என்று அல்லாஹ் சொல்றான். பாரு, வானத்தை பாரு, அதில் ஏதேனும் ஒரு சிறு குறைகள் இருக்கிறதா என்பதை பாருங்கள், உன் பார்வை உன்னிடம்தான் திரும்பி வரும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மீண்டும் ரிட்டர்ன் பாரு, மறுபடியும் பாரு வானத்தைங்கிறான். இவ்வளவும் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு வேதத்தை தருகின்றான். அந்த வேதத்தில் அற்புதமான செய்திகளை தருகின்றான். அந்த செய்தியில் ஒன்றுதான், உன்னை ஏன் படைத்தேன் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகின்றான். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், உங்களையும் ஜின் சமூகத்தையும் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் என்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல்ல சொன்ன செய்தி நம்ம வாழ்க்கை யதார்த்தமா போய்கிட்டே இருக்கு. தூங்குறோம், படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், இப்படியே போகுது. திடீர்னு ஒரு நாள் வரும், எல்லாம் கட்டாயிரும். மனைவி, மக்கள், பிள்ளை, காசு, பணம் ஒண்ணுமே நம்மளோட இருக்காது. நம்மள்ட்ட வரப்போறது அமல் தான். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த உலகம், இந்த உலகத்தை படைத்தது, அதுல உன்னை வாழச் செய்திருப்பது அத்தனைக்கும் ஒரே காரணம், என்னை வணங்குவதற்காக. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? லோ பிரம்மாண்டத்தை படைத்த ரஹ்மான் அற்பமான உலகத்தை படைச்சு, அதுல கூட அற்பமான ஒரு மனித கூட்டத்தை படைச்சு, அதுல அற்பத்திலும் அற்பமா அல்ல நம்மள படைச்சு, அதுல சொற்பமான ஒரு அறிவையும் ஆஸ்தியை நமக்கு கொடுத்திருக்கிற நாம தான் இன்னமும் நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே. அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய செய்திகளை மறந்து, இறை தூதருடைய வழிமுறைகளை மறந்து, இந்த உலகத்தினுடைய இன்பமே எங்களுக்கு போதும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் நபியினுடைய செய்தியை ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன், நீ இந்த உலகத்துல எப்படி தெரியுமா இருக்கணும்? இந்த உலகத்தில் நீ இருந்தா ஒரு வழிப்போக்கனை போன்றோ, அவ் ஆபிரி சபீல், அந்நியனாக நீ இரு. அந்நியன்னா என்ன தெரியுங்களா? எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லப்பா. ஒரு பொருள் கிடக்குது, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு ₹1 கோடி கார் நிக்குதுன்னு வச்சுங்களேன், தஞ்சாவூர்ல ஒரு ரோட்ல. கார் ஓனர் என்ன செய்வான் தெரியுங்களா? காரை சுத்தி சுத்தி பார்ப்பான், அதுல யாரும் இடிச்சிடாம பார்த்துக்குவான், பத்திரமா நிற்பான். நமக்கு அந்த காருக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம போனது 1.5 நாள் ஸ்கூட்டர்லன்னு வச்சுக்கோங்க, இந்த காருக்கு பக்கத்துல நின்று அந்த காரை பத்தி யோசிப்போமா? அது எத்தனை கோடிக்கு இருந்தா நமக்கு என்ன சம்பந்தமே இல்லை. இப்ப ஏன் தெரியுமா? அது யாருதோ நம்ம யாருதோ, நம்ம அந்நியன், நம்ம வேறு மனுஷன், அதுக்கு சொந்தமற்றவன். இந்த மாதிரி நீ நில்லுண்டாங்க உலகத்துல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குன் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் நீங்கள் வாழுங்கள். எப்படி தெரியுமா? ஆபிரி, ஒன்று நீங்கள் அந்நியனாக இருங்கள், அவ் கரீபுன்,
அவ் ஆபிரி சபீலி, அல்லது ஒரு வழிப்போக்க மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு போங்க. நாங்க ஒரு வழிப்போக்கன் எப்படி இருப்பாங்க, அப்படியே ஒரு போறோம், என்ன சொல்லுங்க, ஸ்டாப் அண்ட் கோ. ஒரு இடத்துல சென்னைக்கு போறோம், கார்ல ஒரு இடத்துல போய் நிக்கிறோம், ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்க போய் வீடு கட்டிட்டு உட்காந்துருப்போமே. ஒரு 2 hours ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு மரத்தடியில படுக்கிறோங்க, அங்க போய் செங்கல் வச்சு வீட்டை கட்டிக்கிட்டு நமக்கே தெரியும் 2 மணி நேரத்துல கிளம்பிடுவோம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வமின் ஹயாத்திக லிமௌத்திக், உனது மரணத்திற்கு முன்னுள்ள, உன்னுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக, வமின் ஹயாத்திக லிமௌத்திக், உன்னுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக உன்னுடைய வாழ்நாள் இருந்து சிறிதை நீ செலவழி என்று சொன்னார்களே. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, வரிசையா முதல்ல இருந்து உள்ள செய்தியோட அப்படியே கோர்வையா வாங்க. நம்ம எதை செலவு செஞ்சோம்? தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், சம்பாதிக்கிறோம், உறங்குறோம், உறவாடுறோம், மறுபடி தூங்குறோம். இதையே தான் செய்யறோம். நாம் ஏன் படைக்கப்பட்டோம்? நம்ம ஏன் அல்லாஹ் படைத்தான்? இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவேளை நீ இந்த உலகத்தில் ஒரு அந்நியனாகவோ அல்லது வழிப்போக்கனாகவோ இல்லாமல் அதற்கு இந்த பூமிக்கு உடையவனாகவும் இந்த பூமிக்கு உரித்தானவனாகவும் இதிலே நிரந்தரமாக வாழக்கூடியவன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா நஃப்ஸுகளும் எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், டெஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும்ட்டாம்பா. ஒரே ஒரு ஆள் சொல்ல முடியுமா? சக்தியும் வல்லமையும் பதவியும் தன்னுடைய என்ன சொல்றதுங்க அதிகாரத்தை கொண்டு இந்த உலகத்தில் 500 ஆண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்கான், எவனா தோட்டம் சொல்ல முடியுமா? சாவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சொல்ல முடியுமா? ஏன் தன் கடவுள் அவதாரம், ஏன் தன்னையே கடவுள் என்று சொல்ல எவனாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்ல முடியுமா? எல்லாம் போயிட்டாங்க, நீங்களும் போயிருவீங்கிறாங்களா? நீங்களும் இந்த உலகத்தை விட்டு செல்வீர்கள், மரணம் உங்களை இருந்து அடைந்தே தீரும். எப்ப அடையும்? ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிறவங்க யாராச்சும் தொழுகை இல்லாம இருந்தா, யாராவது அல்லாஹ்வுடைய வணக்கம் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா? அதெல்லாம் ஒரு 70 வயசு கிழவனுக்கு வரும். யாருக்காச்சும் ஹார்ட் அட்டாக் வந்த ஆள் இருந்தா அந்த ஆள் திடீர்னு போயிடுவான். இல்ல உடல் ஆரோக்கியம் இல்லாம மண்டையை போடுவான். எனக்கு என்ன அப்பதான் 27 வயசு. என் அன்பிற்குரிய சகோதரிகளே, வெறுமனே பயான கேட்டீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பயான் தான், ஒரு 1/2 hour டைம் பாஸ் தான். நபியை நீங்க உபதேசம் செய்யுங்கள், அது இறையச்சமுடையவர்களுக்கு அது உபகாரம் அளிக்கும், அது பயனளிக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். யாருக்கு? இறையச்சமுடையவர்களுக்கு. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒருவேளை இங்கு இருக்கக்கூடியவர்களில் அல்லாஹ்வுடைய வணக்கமற்றவர்களாக இந்த உலக வாழ்வுதான் எங்களுக்கு பெரிதென்று நினைத்தோம் என்று சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மரணம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வயசானவங்க, நோயாளி, ஹார்ட் அட்டாக் உள்ளவன், இந்த மாதிரி ஆளுக்கு வருண்டு. மௌத்துக்கு ஏழையும் தெரியாது, பணக்காரனும் தெரியாது. மௌத்துக்கு வயசானவன் தெரியாது, வாலிபனும் தெரியாது. மௌத்துக்கு பெரிய பதவியில இருக்கவும் தெரியாது, கடைக்கோடி இருக்கிற உறுப்பினரும் தெரியாது. மௌத்துக்கு எதுவுமே தெரியாதுங்க. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது இந்த மரணத்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, மரணம் உன்னை நோக்கி வருதுன்னு. நீ எல்லாம் மரணத்தை போக மாட்டேன். இந்த மரணத்தை தப்பிச்சு போனா தான் நீ ஓடிக்கிட்டு இருப்ப. டாக்டர்கிட்ட போவே, மருந்தை திம்ப, மருத்துவம் பார்ப்ப, தைலத்தை தேய்ச்சிக்குவே, இருக்கிற துவாக்கெல்லாம் ஓதி பார்ப்ப, ஏன் குர்ஆனுக்கு தலைமாட்டில கூட வச்சுக்கிட்டு படுத்துக்க, நீ என்ன வேண்டாலும் செய்ய. ஆனால் இந்த மரணம் தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், நீ விரண்டோடினாலும் சரிதான், இந்த மரணம் ஃபஇன்னஹு முலாக், நம்ம சொல்லுமா இல்லையா, முலாக்கத் பண்றோம், கட்டி பிடிக்கிறது. ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், நிச்சயமாக இது உன்னை கட்டி அணைத்தே தீரும், சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மரணம் நம்மளை அடையும் அன்பிற்குரிய மக்களே. ஆனால் நமது நிலை என்ன வச்சிருக்கிறோங்க? பிறகு தொழுதுக்கலாம், பிறகு நோன்பு வச்சுக்கலாம், பிறகு ஜக்காத்து கொடுத்துக்கலாம், பிறகு தர்மம் செய்யலாம், பிறகு பள்ளியாசலுக்கு போய்க்கலாம், பிறகு உண்மையை பேசிக்கலாம், பிறகு நல்லவங்களா வாழ்ந்துக்கலாம் நம்ம நினைக்கிறோமே. இந்த பிறகு என்ற வார்த்தைக்கு நமக்கு உத்தரவாதம் அளிப்பது யார் சொல்லுங்க? உங்க பாப்பு கொடுப்பாங்களா? நீ இருக்கக்கூடிய கம்பெனி முதலாளி உனக்கு கொடுக்குமா பிறகுங்கிற வார்த்தைக்கு? இல்ல நீ வச்சிருக்கக்கூடிய செல்வம் கோடிக்கணக்காக இருக்கட்டும், பில்லியனா வச்சுக்கவேன், பில்லியன் கணக்கான செல்வம் உனக்கு சொல்லுமா உனக்கு ஒரு பிறகுங்கிற ஒரு இடம் இருக்குண்டு? இந்த பிறகு என்ற வார்த்தைக்கு உரித்தானவர்கள் அல்ல என்பதை அல்லாஹ் கூறுகின்றான்.
ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிறகு பார்த்துக்கலாம், பிறமேல பார்த்துக்கலாம், பிறகு செஞ்சுக்கலாம். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, மரணம் வந்துவிட்டால் கபரிலும் சரிதான், மறுமையிலும் சரிதான். இந்த பிறகுங்கிறதுக்குள்ள வேலையே இல்லைங்க. வந்தாங்கன்னா முடிச்சிருவாங்க. இப்ப என்ன அல்லாஹ் கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்? என்ன கேள்வி? வீடு கட்டினியா, காரு வாங்கினியா, பைக் வாங்கினியா, நல்ல ட்ரெஸ் பண்ணியா, நல்ல சோறு திண்டியா? இதெல்லாம் கேள்வி கிடையாது. ஆனா இதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா தூங்குனியா, நல்லா முழிச்சியா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணினியா? இந்த கேள்வி அல்லாஹ் கேட்க போறான். அல்லாஹ் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா? நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? என்ன நீ வணங்கினியா? என்ன நோன்பு வச்சியா? எப்படி சம்பாரிச்ச? எப்படி செலவு பண்ண? என்னத்தை பேசுன? என்னத்தை நீ கேட்ட? எல்லா கேள்வியும் எப்படிங்க? நம்முடைய ஆக்டிவிட்டி சம்பந்தமா தான், இபாதத்துகள் சம்பந்தமாக தான் நம்மிடத்தில் கேட்கப்படும் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, காலதாமதம் வேண்டாம். அல்லாஹுடைய வணக்க விஷயத்தில், அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் நீங்கள் காலதாமதம் நாம் செய்ய வேண்டாம். ஒரு நொடி பொழுதுங்க நம்மள வந்து சேர்ந்துடும் மௌத். ஆனா அந்த நேரத்தில் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. அதனால் இப்போதே நாம் தயாராக வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, என்ன தயாராகணும்? மரணத்தை நினைத்து பயந்து, இந்த பயான கேட்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருங்க. அல்லாஹு மூத்தாக்கு வருமோ, மூத்து இருக்குமா, அல்லாஹு நம்ம அப்படின்னு. இதுக்கு பேரு அல்லாஹ்வுடைய தக்குவா இல்லைங்க. இது எல்லாரும் பயந்துக்குவோம், எல்லாரும் பயந்துக்கிறது தான். இதுக்கு பேரு இறையச்சம் இல்லைங்கிறான். இறையச்சம் என்றால் என்ன தெரியுமா? இந்த மரணத்துடைய நினைவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அறுத்தெறியக்கூடிய விஷயத்தை சொல்லட்டுமா? அறுத்தெறியணும் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதுதான் மரணம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரண அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நாம் தொழுகையை சரிப்படுத்த வேண்டும், குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்ல அமல்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்ல அமல்கள் என்பது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒன்று. ஒண்ணும் இல்லைங்க, ஒரே ஒரு புன்னகை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் முகத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரௌன் மாதிரியே வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பாத்துருக்கீங்களா? ஃப்ரௌனோட மோசமா வச்சிருப்பான், முன்னே வச்சிருப்பான். அப்பா ஏன்டா அப்படி வச்சிருக்க, என்னடா அப்படி நஷ்டம் உனக்கு? ஒண்ணும் இல்லை, ஐயோ பயங்கரமா இருக்குமோ. சில பேர் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த புன்னகையில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது நாங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு புன்னகைங்க தர்மம் தாங்க ரசூலுல்லாஹ். உன் சகோதரனை பார்த்து நீ செய்யக்கூடிய புன்னகை அல்லாஹ்விடத்தில் தர்மமாக பதிவு செய்யப்படும். ஒரு புன்னகை உங்களுக்கு நன்மையாக அமையும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு ஒரு நன்மையாக அமையும். ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி உங்களுக்கு நன்மையாக அமையும். ஒரு ஏழைக்கு தரக்கூடிய ஒருவேளை உணவு உங்களுக்கு நன்மையாக அமையும். நல்லதை ஏவுதல் நன்மையாக அமையும், தீயதை தடுப்பது நன்மையாக அமையும். இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியதுங்க. தொழுகையை செய்யணும், நோன்பு வைக்கணும், குர்ஆனுடைய தொடர்பு வைக்கணும். இது அல்லாத இந்த நன்மைகளும் சேர்த்து கொண்டே வரணுங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். தொழுகை இருக்கு, டெய்லி 5 வேளை கடைபிடிக்கணும் சரியா. நம்மளால முடிஞ்சளவு நோன்பு செய்யறோம், கிடைச்சதை தர்மம் செய்யறோம், 4 பேருக்கு உதவி செய்யறோம், நல்லவர்களை பார்த்து புன்முறுவல் பூக்குறோம், நன்மை ஏவுறோம், தீமையை தடுக்கிறோம். இன்னைக்கு நைட்டு மௌத்து வந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். என்ன இருக்கு? என்ன விட்டு வச்சோம்? பிறகு பார்க்கலாம் என்று யாரெல்லாம் சொன்னானோ, பிறகு தொழுதுக்கலாம், பிறகு நோன்பு வைக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செஞ்சுக்கலாம், பிறகு பண்ணிக்கலாம். இவர்களுக்கெல்லாம் லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா சிறிது அவகாசம் கொடுக்க கூடாதா கெஞ்சுவான மௌத்துல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், உன்னுடைய அவகாசம் முடிக்கப்பட்டு விட்டது, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரமெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நல்ல அமல்களை நாம் அதிகப்படுத்துவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஒரு அழகான ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொண்டு, இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமானது. அல்லாஹ் நம்மள ஒரு சோதனையை அமைச்சு வச்சிருக்காங்க. நம்மளாம் பெரிய ஆளுன்னு நினைச்சிட வேணாம். பிரம்மாண்டமான ஒரு உலகத்தில், பிரம்மாண்டமான ஒரு கேலக்சி வான்வெளியில், ஒரு சிறு நட்சத்திர கூட்டம் என்ற சூரியனுக்கு இடையில், அந்த சூரியனுடைய உதவியோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு கோள் தான் இந்த பூமி. அந்த அற்பமான ஒரு கோளுடைய ஒரு பகுதியில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம யாருங்க? ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை அற்பமாக நினைத்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்வை இறைவனுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? உன்னுடைய மரணத்திற்கு முன்பு, அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் செலவழியுங்கள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, மீண்டும் சொல்லுகின்றோம், அல்லாஹ்வுடைய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நினைவூட்டுகின்றோம், இறைவனுடைய வணக்கத்தோடு தொடர்பில் இருங்கள். ஏனென்றால் ஒரே ஒரு நொடி பொழுதில் உங்களுடைய இந்த உயிர் தாங்க, இந்த ஒரு காத்து ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா, இது நின்று விட்டால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரே நிமிஷம் தான். அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு கட்டில போடுவாங்க. நீ மெத்தையில படுத்துக்கடி, ஏசியில படுத்துக்கடை, எதுல வேண்டாம் படுத்துக்கடை, அப்படியே தூக்குவான். ஒண்ணுக்கு போயிருப்போம், டாய்லெட் கூட போயிருப்போம், அப்படியே தூக்கிட்டு வந்து கொல்ல பக்கம் ஒரு கட்டில போடுவாங்க. அல்லாஹ் இங்க பாப்பு மெத்தையில தான் போயிருக்கோம், மெத்தையில போடலாம் சொல்ல மாட்டாங்க, இருக்கிற பாயை கூட எடுத்துட்டு போட்டுருவாங்க. முடிஞ்சா தண்ணியை ஊத்தி இருக்கிறதெல்லாம் கலட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில சுத்தி எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நம்ம பார்த்து கட்டின வீடு இருக்க திரும்பி கூட பார்க்க முடியாது, தூக்கிட்டு வருவாங்க. பார்த்து நிலப்படியில இடிச்சிடாம கொண்டு போவாங்க. நம்ம கட்டின வீட்டுல கூட பார்த்து நிலவாசப்படியில இடிச்சு டேமேஜ் பண்ணாம இவனை தூக்கிட்டு போயிரு, அவன் கட்டின வீடு டேமேஜ் இல்லாம இருக்கட்டும், அதான் டைலாக். தூக்கிட்டு போவாங்க. எல்லாம் நம்மளை நேசிச்சவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் பின்னாடி வருவாங்க, அவ்வளவுதான். எல்லாம் வரும் கபர் வரைக்கும், எல்லாம் ரிட்டன், எல்லாம் முடிஞ்சு போயிருங்க. நமக்கும் இந்த உலகத்துக்கும் துனியாவுக்கும் மனைவிக்கும் பிள்ளைக்கும் எதற்குமே தொடர்பு இல்லாமல் நம்ம ஒரு கபூர்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. இப்ப என்ன நமக்கு என்ன இருக்கு, நமக்கானது என்ன சொல்லுங்க பாப்போம். இதுல யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, இல்ல எனக்கு இதெல்லாம் பிறகு நடக்கும் பேசுற நானா இருக்கட்டும், கேட்கிற நீங்களா இருக்கட்டும், எனக்கு இதெல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் நடக்கும், எனக்கு இப்பதான் 35 வயசு, எனக்கு ஒரு 65 75க்கு பிறகு நடக்கும், இல்ல எனக்கு பார்த்தா 50 வயசு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நடக்கும். யாருக்கும் எதற்கும் கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள வாழ்க்கைக்காக நம்முடைய மறுமையை மறந்து விட வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அற்புதமான ஒரு படைப்பான மனித படைப்பாக படைத்து சிந்திக்கும் ஆற்றலை தந்து, அதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் என் இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற உயர்ந்த தௌஹீதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, இதையும் பெற்றுக்கொண்டு சொல்லுங்க பாப்போம், இந்த தௌஹீதையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வை வணங்காம தெரிஞ்சோம்னா ஆடு மாடுக்கு சமம் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா சீச்சி பல்கும் அதல், அதை விட கேவலமானவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக, நல்லமல்கள் செய்யக்கூடிய மக்களாக, நாளை மறுமையில் உயர்ந்த தரஜாவை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.